இருக்கிறவர்களா ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரை ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நம் ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் கிருபையாக நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தினார். இன்னொரு புதிய வாரத்தை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். பிளஸ்ஸிங் சீரியஸில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். 85வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். பார்ட் 85 பிளஸ்ஸிங் சீரியஸில் ஆசீர்வாத தொடரில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் தப்பித்த ஆசீர்வாதம். எ பிளஸ்ஸிங் ஆஃப் எஸ்கேப். தப்பித்த ஆசீர்வாதம். என்ன சொல்லுங்க? எஸ், ஆசீர்வாதத்தில் நிறையா விதமான ஆசீர்வாதத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். இது 85வது வாரத்திலே ஆவியானவர் நம்மோடு பேசுகிறது தப்பித்த ஆசீர்வாதம், தப்பிக்கும் ஆசீர்வாதம். எ பிளஸ்ஸிங் ஆஃப் எஸ்கேப் அப்படின்னா நம்மளை விட்டுட்டு ஓடுற ஆசீர்வாதம் கிடையாது. அப்பாடா தப்பிச்சிருச்சு, இதாச்சும் என்கிட்ட இருக்குது, இது இல்லைன்னா இன்னும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தப்பித்த ஆசீர்வாதம். நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம், இந்த டைட்டில்லாம் எனக்கு ஆண்டவர் போன வருஷம் கொடுத்தது. இந்த செய்தியெல்லாம் நான் போன வருஷமே எடுத்தாச்சு. இந்த வார்த்தையெல்லாம் எப்போயோ எடுத்தாச்சு. ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை தப்பித்த ஆசீர்வாதம். சொல்லுங்க, எ பிளஸ்ஸிங் ஆஃப் எஸ்கேப். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? சங்கீதம் 124 சங்கீதம் 7-8 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 124 7-8 வசனங்களை வாசிக்கலாமா? வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய ஆசீர்வாதம், தப்பின ஆசீர்வாதம், சகாயம், விடுதலை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தப்பித்த ஆசீர்வாதம். அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பித்தோம். சில ஆசீர்வாதங்கள் தப்பிக்கிறது, சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தப்பித்து நிற்கிறது. சில ஆசீர்வாதங்கள், அதாவது நமக்கு நன்றாக தெரியும், ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆபிரகாமின் நிமித்தமாக தான் கர்த்தர் லோத்துவை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இப்போ லோத்துடைய ஆசீர்வாதம் தப்பிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்க யார் தெரியுமா? ஆபிரகாம் தான். ஆபிரகாம் மட்டும் இல்லைன்னா லோத்துடைய ஆசீர்வாதம் தப்பிக்கவே தப்பிக்காது. அதுக்கு நல்ல உதாரணம் இருக்குது. 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. 2 பேர்த்துக்குள்ள மேய்ப்பர்களுக்கு சண்டை வந்துச்சு. மேய்ப்பர்கள் சண்டை போட்டனால 2 பேரும் பிரிகிறாங்க. பிரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிரிகிறாங்க. பிரியும் பொழுது லோத்து அவனுடைய வேலைக்காரிகள் குடும்பம் எல்லாம் தனியாக வேறு பக்கம் போயிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, அவன் ஆசீர்வாதத்தை சில ராஜாக்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ யாருக்கு தகவல் வருதுன்னா ஆபிரகாமுக்கு தகவல் வருது. ஆபிரகாமுக்கு தகவல் வந்தோன்னே ஆபிரகாம் வீட்டில் இருக்கிற 300 பேர்த்தை கூட்டிகிட்டு போய் அந்த தப்பி போன ஆசீர்வாதங்களை திருப்பி கொண்டு வரணும், இருக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட சண்டை போட்டு அவங்ககிட்ட அந்த ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு வரான். தப்பித்த ஆசீர்வாதம். அப்போ திருப்பி கொண்டு வரும் பொழுது அங்கே இருக்கிற சில ராஜாக்கள்லாம் சொல்கிறாங்க, இதை வேணால் நீ கொடுத்துரு, அதை வேணால் எடுத்துக்கோ, இதை வேணால் கொடுத்துரு, அதை வேணால் எடுத்துக்கோ, இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ. சில வார்த்தைகள் எல்லாம் அங்கே கான்வர்சேஷன் நடந்துச்சு, சில டீலிங்லாம். ஆனால் எதுக்குமே ஆபிரகாமு, நல்ல கவனிங்க, அதுதான் தப்பித்த ஆசீர்வாதம்.
தப்பித்த ஆசீர்வாதம், தேவன் தப்பிக்க வைத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் அங்க பார்க்குற தலைப்புல தப்பிக்கும் ஆசீர்வாதம். சில ஆசீர்வாதங்கள் தப்பித்து நம்மோடு நிற்கிறது, சில ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு விலகி போகிறது, சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மோடு தப்பிக்க வச்சிருக்கிறார். புரியுதா நான் சொல்றது என்னன்னு? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதம் எல்லா வகையிலும் இருக்கிறது, எல்லா ஏரியாலையும் ஆசீர்வாதம் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படியெல்லாம் நம்மளை நடத்துகிறாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, பைபிள் வாசிட்டு இருக்கும்போது ஆவியானவர் இந்த வார்த்தையை என்னோடு பேசினார். போன வருஷத்தில் தப்பித்த ஆசீர்வாதம். சில ஆசீர்வாதங்களை தப்பி உங்ககிட்ட வச்சிருக்கிறேன். நான் தப்பினா தப்பிக்க வச்சிருக்கிறேன். சிலர் அந்த ஆசீர்வாதத்தை ஒன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தை ஒன்னிடத்தில் நான் வச்சிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு என்னன்னு நான் சொல்றது? புரியுதா? சில ஆசீர்வாதங்களை பிசாசு பறித்து கொண்டு போக வேண்டும் என்று வகை தேடி சுற்றி தெரிந்தாலும் கர்த்தர் சொல்றார், சில ஆசீர்வாதங்களை தப்பிக்க வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அங்க போட்டிருக்கு, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல. அங்க மாட்டணும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க, ஆனா தப்பின. எப்படியாவது என் ஆசீர்வாதத்தை சூறையாடி விட வேண்டும், எப்படியாவது என்னுடைய சமாதானத்தை சூறையாடி விட வேண்டும், எப்படியாவது என்னுடைய பலத்தை எடுத்து விட வேண்டும், எப்படியாவது எனக்கு உண்டான காரியத்தை என்னை விட்டு அகற்றி விட வேண்டும். அப்ப ஆண்டவர் சிலதெல்லாம் மனுஷங்கிட்ட இருந்து தப்பிக்க வச்சு நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. கொண்டு வந்து சேர்க்கறதில்ல, கொண்டு வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தப்பித்த ஆசீர்வாதம். சொல்லுங்க, தப்பித்த ஆசீர்வாதம், தப்பிக்கும் ஆசீர்வாதம், தப்பிக்கும் ஆசீர்வாதம். மூன்று விதமான காரியத்தை பார்க்க போறோம். 3 things. முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்கேப் ஃப்ரம் சின். பாவத்திலிருந்து தப்பிக்கிறதே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். எப்படி? பாவத்திலிருந்து. ஆமா, வாசிக்கலாம். ரோமர் 6 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாமா? பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு. விடுதலைன்னு என்னது? அந்த இடத்துல தப்பிக்கப்பட்டு வாசிக்கலாமா? வாசிங்க. பாவத்தினின்று நீங்கள் தப்பிக்கப்பட்டு. நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. பாவத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். புரியுத வசனம் என்னன்னு? சில காரியங்கள் என்னை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறது, கர்த்தர் அதிலிருந்து என்னை தப்பிக்க வச்சு விடுதலை ஆக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பலவீனங்கள் என்னை ஆளுகை செய்து என்னை அந்த அடிமைத்தனத்தில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறது, ஆனால் கர்த்தர் அதிலிருந்து தப்பிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றது, நீதிக்கு அடிமையானீர்கள். இதுக்கு அடிமை இல்லை, கர்த்தர் இதுல என்னை அடிமையாக வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாக இருப்பதற்கு. அடுத்த வசனம், அடுத்த வசனம் யோவான் 8 அதிகாரம் 36 வாசிங்களேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், உங்கள் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சில நேரங்களில் கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்பி சித்தம் வைத்திருக்கிறார், விடுதலையாகிறோம். சிலரை கர்த்தர் அப்படியே வச்சிருக்கிறாரு, சிலரனால விடுதலையாக முடியல. நல்ல வார்த்தை கவனிங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், தேவன் இதிலிருந்து உங்களை தப்பிக்க வைக்கணும்னு சித்தம் வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா விடுதலை அதுல தப்பிச்சிருவோம். ஆமென். திரும்பி அங்கே வரேன். ஆபிரகாம், லோத்து ஆபிரகாம் கூடவே இருந்திருந்தான்னு வைங்களேன், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலை. அந்த விடுதலை அவனுக்கு இருந்திருக்கும், அப்படியே ஆசீர்வாதத்தோட 2 பேரும் ஒன்னாவே டிராவல் பண்ணிருக்கலாம். ஆனால் அவனுக்கு அதுல பிரியம் இல்லாம போனனால அவன் வெளில போனா, அவன் ஆசீர்வாதத்தை வேற ஒருத்தர் சூறையாடுறான். இப்ப அவன் ஆசீர்வாதத்தை அவனாலேயே காப்பாற்ற முடியல,
வேற ஒருத்தன் வந்து காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாகி எகிப்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. எஸ்கேப் ஃப்ரம் த பிளஸிங் ஆஃப் எஸ்கேப். இவன் எப்படி கர்த்தர் இவனை ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாருங்கிறத அவன் மறந்து இப்போ வேற ஒரு சூழ்நிலை போய் மாட்டிக்கிட்டான். அங்கே இருக்க பழக்க வழக்கங்கள் அவனுக்குள்ள பழகிருச்சு. அங்கே இருக்கிற தெய்வங்கள் அவன் வணங்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பழகி, உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவனுக்குள்ள பழகிருச்சு. இப்போ ஆண்டவர் அவனை அந்த எஸ்கேப் பண்ணுறார். புரியுது உங்களுக்கு என்னன்னு? God is escaping the Israelites from Egypt. எகிப்திலிருந்து அவர்களை எஸ்கேப் பண்ணுறார். தப்பிக்கும் ஆசீர்வாதம். நீ அடிமைத்தனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற இதிலிருந்து உன்னை தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் வெளியில் கொண்டு வந்து அவனை நடத்துகிறாரு. ஆனால் ஜனங்களுக்கு ஒன்று புரியல. என்ன தெரியுமா? ஆண்டவரை புரியல. ஒரே விஷயம், அவ்வளோதான். என்னதுங்க? சொல்லுங்க. ஆண்டவரே புரியல. ஆமாம். தப்புவித்தவரை அவங்களுக்கு புரியவில்லை. தப்புவிக்கும் தேவனை அவங்க புரிஞ்சுக்கல. தப்பிவித்து என்னை வெளியில கொண்டு வந்த தேவனை அவங்க புரிஞ்சு கொள்ளல. அவர்கள் மோசே கிட்ட முறையிடுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். என்ன தெரியுமா? நாங்கள் இதற்கு அங்கேயே இருந்திருக்கலாம்ல. அப்படின்னா அவன் அந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன். எகிப்தில் எங்களுக்கு குமுட்டி காய்களும் கீரைகளும் எங்களுக்கு இருக்கிறது அல்லவா. ஸோ அந்த பழக்க வழக்கத்தில் அவன் பழகிட்டான். அந்த உணவோட டேஸ்ட் அவனுக்கு நாக்கில் ஒட்டிருச்சு. இப்போ புதுசாக ஒன்று ஆண்டவர் கொடுக்குறாரு, விடுதலையாக்கிட்டு அவனுக்கு அது வித்தியாசமாக தெரியுது. ஆனால் இவன் வித்தியாசமானவன் அல்ல. இவன் ஏற்கனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். இப்பொழுது வித்தியாசமானவனாய் மாறி இந்த அடிமைத்தனத்துக்குள்ள போனனால திரும்பியும் அந்த நிலைக்கு வரும் பொழுது அவனுக்கு அது வித்தியாசமா தெரியுது. புரியுது உங்களுக்கு என்னன்னு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆவியானவர் நம்மோடு பேசிட்டு இருக்காரு. நம்மளை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி ரட்சித்து, தேவனுடைய குமாரன் நம்மை விடுதலையாக்கி ஆண்டுடைய பிள்ளையா ஞானஸ்தானம் எடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்து தேவனை ஆராதிச்சு தேவ சமூகத்துக்கு வந்து ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து ஆராதனை செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு யோசனை எகிப்து மேலே வருது. கர்த்தர் சொல்றார், ஐ எஸ்கேப் யூ. நான் உன்னை விடுதலையாக்கிட்டேன், அதுல இருந்து வெளியில வந்துட்ட. நீ இப்ப திரும்பியும் நீ அதுக்குள்ள. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுடைய இருதயமெல்லாம் இதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோசனை தெரியுமா? நாங்க செத்து போயிட்டா எங்க அடக்கம் பண்றது? நிறைய பேர்த்த சபையில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை தெரியுமா? இந்த சர்ச்சுக்கு போனால் சாவு செத்து போனால் கல்லறை கிடைக்குமா? எப்படி? இது நம்ம புத்தி இல்லை, இது இஸ்ரவேல் புத்தி. எகிப்தில் எங்களுக்கு வனாந்திரத்தை கொண்டு வந்து எங்களை, சரி நான் இப்போ செத்து போயிட்டேன், இப்போ இங்கே வனாந்திரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் என்னை புதைச்சிட்டாங்க, இப்போ என்னுடைய சந்ததி எப்படி வந்து என்னை தேடி கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற யோசனை அவனுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அடே மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ அடுத்த வேலையை பாருடா அப்படின்னு. எங்கள் சித்தி செத்து போனாங்க போன வாரத்தில், நான் போக கூட இல்லை. என்னது? எங்கள் அம்மாவோட தங்கச்சி, கடைசி தங்கச்சி செத்து போயிட்டாங்க, நான் போகவே இல்லையே. இல்லை குறுகுறுன்னு பார்க்குறீங்க. நமக்கு சாவு தான் பெருசு, கல்யாணம் தான் பெருசு, இதுதான் பெருசு, அதுதான் பெருசு, எல்லாமே பெருசுன்னு நினைக்கிறோம். நான் ஒன்னே ஒன்று நினச்சேன். என்ன தெரியுமா? ஐயோ இந்த நேரத்தில் நம்ம செத்து போச்சு, 21 நாள் ஜபம் வேறு நடக்குது, இப்போ ஜபம் கட்டாயிருமே. ஃபஸ்ட்டு யோசனை எனக்கு வந்தது என்ன தெரியுமா? அதுதான். நான் இப்போ பிரயாணம் பண்ணி போகிறது பெருசு இல்லை, போயிடுவேன். இப்போ இந்த ரெகுலராக நடந்துட்டு இருக்க ப்ரேயரு கட்டாயிரும். ஃபஸ்ட்டு வந்த யோசனை தான், போகக்கூடாதுன்னு யோசிக்கல. ஃபஸ்ட்டு மைண்டில் யோசிக்கிறது என்னது? அதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, நமக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். பிறகு
நம்ம தேடுகிறதெல்லாம் அப்படியே தலையில உள்டாவா தேடுறது. அதனால தான் நிறைய நேரம் இந்த ஆசீர்வாதம் தப்பிக்காம வேற ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுறான். இந்த ஆசீர்வாதத்தை வேற ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுறான். லோத்துக்கிட்ட இருந்து தூக்கிட்டு போன மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணமெல்லாம் வெளியில வந்துட்டான். கர்த்தர் வெளியில கொண்டு வந்துட்டார். ஆனா அவன் எண்ணமெல்லாம் எங்க இருக்குது? எகிப்தினுடைய சாப்பாட்டு மேலையும், எகிப்தினுடைய கல்லறைகள் மேலையும், எகிப்தினுடைய கல்ச்சர் மேலையும் தான் இருந்துச்சே தவிர இவன் ஆண்டவர் நடத்தின வழியையும் அந்த சூழ்நிலையும் அவன் பார்க்க, தப்பிக்க வைத்த தேவனை அவன் நினைக்கவில்லை. அவன் முறுமுறுத்து கொண்டே தான் இருக்கிறான். இந்த கால வேளையில் இந்த 85வது பிளஸிங் சீரியஸில் ஆவியானவர் சொல்றார், அதுதான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ அங்கேயும் ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். இவனை விடுதலையாக்கி வெளில கொண்டு வந்தேன். இவனுடைய இருதயமெல்லாம் இன்னும் எங்கே இருக்குது? எகிப்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கு. சத்தியமாக இவனுங்க எங்கே போக மாட்டானுங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைடா அப்படின்னு நிச்சயமாக அப்பவே அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா விடுதலையாகி தப்பிக்க வைத்து கொண்டு வந்து விட்டேன். ஆனாலும் அவன் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இடமில்லாமல் முன்னேறி போகாம, ஃபார்வர்ட் போகாம பேக்வேர்டுக்கு வரணும்னு நினைக்கிறானே. தப்பிக்கும், தப்பிக்க வைக்கும் ஆசீர்வாதம். என்னை அங்கிருந்து தப்பிக்க வச்ச ஆசீர்வாதம். இப்ப அடிமைத்தனத்திலிருந்து தப்பிச்சு வந்து ஆசீர்வாதமா வாழ்றேன். ஆனா இப்ப எனக்கு இந்த ஆசீர்வாதம் இங்க நிக்கிறேன், தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா என் எண்ணமெல்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை, கர்த்தர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். ஃபர்ஸ்ட் எண்ணம் மாறணும். மாறினாதான் தப்பிச்சேங்கிறதே. எஸ் ரைட். நம்பர் 2, எஸ்கேப் ஃப்ரம் ட்ரபிள். எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வைக்கிற தேவன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாவீர்கள். அப்ப விடுதலை அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னா கண்டிப்பா விடுதலை தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது, எஸ்கேப் ஃப்ரம் ட்ரபிள். எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து கர்த்தர் தப்பிக்க. நீதிமொழிகள் சங்கீதம் 34 சங்கீதம் 17, 18, 19 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 34, 17, 18, 19. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும், சொல்லுங்க, உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுதலை ஆக்குறாரு. எல்லா விதமான உபத்திரவம், அது எதுவா இருந்தாலும் சரி, என்ன நிலையானாலும் சரி, அதை விடுதலையாக்க விரும்புகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார், விடுதலையாக்குறார். ரட்சிப்புன்னு விடுதலை, தப்பிக்க வைக்கிறார். அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கண்டிப்பா பிரச்சனைகள், போராட்டங்கள் கொஞ்ச நெஞ்சல்ல, நிறையா தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நல்ல கவனிங்க, வாசிக்கலாமா? கர்த்தர் அவை எல்லாவற்றிலும், சொல்லுங்க, அவைகள் எல்லாவற்றிலும், சொல்லுங்க, கர்த்தர் அவை எல்லாவற்றிலும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுதலை பார்ப்பாரு, விடுதலையாக்குவார். புரியுதுங்களா? கர்த்தர் வந்து நின்னு விடுதலையாக்குவார். கர்த்தர் வந்து நின்னு விடுதலையாக்குவார். அதுதான் escaping from the bondage, escaping from the trouble, the blessing of escape. தப்பித்த ஆசீர்வாதம் தான். நீதிமானை கர்த்தர், தேவனை தேடுகிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார். நம்மை விடுதலையாக்குற தேவனாக இருக்கிறார், விடுதலையாக்குற தேவனாக இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி கர்த்தர் விடுதலையாக்குறாருன்னு தெரியும். தானியேல் சாப்டர் 3ல மென்ஸ் இன் ஃபயர் ட்ரபிள், அதாவது அங்க இருந்த 3 நபர்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய பிரச்சனை என்னது? நெருப்புக்குள்ள இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்களேன், நெருப்புக்குள்ள இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஒருத்தனை நிற்க வச்சு அப்படியே கொளுத்தி விடுறது. அப்ப எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க 3 பேர். அவர்களை தப்பிக்க வைக்கிற தேவனுடைய, அதுதான் தப்பிக்கும் தேவ ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? தப்பிக்கும் தேவ ஆசீர்வாதம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க.
சிங்க கெபியில இருக்கிறாரு, அங்கேயும் கர்த்தர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். தப்பிக்கும் ஆசீர்வாதம். நினைச்சு பாருங்களேன், இப்ப இந்த இடத்துல தானியேல் தப்பிக்கலைன்னா அடுத்தது ஆசீர்வாதத்துக்குள்ள உயிரோட இருக்க முடியாது. உயிரோடே இல்லை. அடுத்தது தப்பிக்கும் ஆசீர்வாதம். எனக்கு ஒரு வீடியோ வந்துச்சு, அந்த வீடியோவை பார்த்துருந்தேன். ஒரு மனிதர் வாகனத்தில் போயிட்டுருக்கிறாரு, ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸு வருது, தடுமாறி கீழே விழுகிறாரு. கரெக்டாக பஸ்ஸோடைய மிடில் விழுந்துட்டார். விழுந்த உடனே அவருடைய உடம்பு தலை வந்து கரெக்டாக பஸ்ஸோடைய அப்படி மிடில் விழுகுது. பஸ்ஸு பேக் டயர் அவர் தலை மேலே ஏறிட்டு போயிடுச்சு. எப்படி தலை மேலே ஏறிட்டு போயிடுச்சு. பிரேக் அடித்து நிறுத்திட்டார். அப்படி ஜாலியாக எந்திரிச்சு அப்படி வந்தான். ஹெல்மெட் போட்டிருந்தான். அவனுடைய ஹெல்மெட் அவனை எல்லாரும் போய் சேர்ந்துட்டான்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்களா? தப்பிச்சிட்டான். எல்லாரும் அப்படி தான் நினச்சாங்க, போய் சேர்ந்துட்டான்டா அப்படின்னு. ஆனால் அவன் எந்திரிச்சு தட்டி ஹெல்மெட்டை கழட்டிட்டு நிற்கிறான். அவன் தலையில் போட்டிருந்த ஹெல்மெட்டு அவ்வளவு நல்ல ஹெல்மெட்டு போல. அதனால பஸ் ஏறி போனதுக்கப்புறம் அவன் உயிரோடு இருக்கிறான். அப்போ அவனுக்கெல்லாம் ஆண்டவர் எவ்வளவோ விதமான ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையில் வச்சிருந்தனால தான் அன்னைக்கு தப்பிக்க வச்சார். வீலுக்கு நடுவில் மாட்டினாலும் தலை மேலே ஏறி போனாலும் அவன் தப்பிச்சிட்டான். அல்லேலூயா. மக்களை புரிகிறதா தேவ பிள்ளைகளே? தப்பிக்கும் ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறது. ஏன் தெரியுமா தேவன் தப்பிக்க வைக்கிறாரு? ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு. தானியேல் மட்டும் அங்கே தப்பிக்கவில்லை என்றால் அந்த ஆசீர்வாதத்தினுடைய அடுத்த நிலைக்கு அவர் போயிருக்க முடியாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 நபர்கள் அந்த தீயின் நடுவில் இருந்து கர்த்தர் மட்டும் தப்பிக்க வைக்கலைன்னா என்னது? 4 பேர் நிற்கிறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபயரை 10 மடங்கு ஏத்துறான். அவனுடைய டார்கெட்டு இவனை தப்பிக்கவே விடக்கூடாதியா. மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே. சில நேரங்கள் பிசாசு மனிதர்கள் எல்லாரும் இவன் தப்பிச்சிடவே கூடாது அப்படின்னு தான். அதனால தான் அந்த வார்த்தையை படித்த ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன தெரியுமா? வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல. வேடனுடைய டார்கெட் என்னது? எப்படியாவது பிடிச்சே ஆகணும், எப்படியாவது பிடிச்சிடணும். அவன் டார்கெட் என்ன தெரியுமா? டெய்லியும் வலை வைப்பேன், டெய்லியும் என்னைக்காவது ஒரு நாள் நீ சிக்குவ, இதை பிடிச்சே ஆகணும். ஆனால் வசனம் சொல்லுது, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு. அதுதாங்க தப்பித ஆசீர்வாதம். புரிகிறதா என்னன்னு? அதுதான் தப்பித ஆசீர்வாதம். பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து 10 மடங்கு எரியிற நெருப்ப சொல்லுவாங்க. எரியிற நெருப்புல எண்ணெய ஊற்றலாம். ஆமாம், ஊற்றுவானு நிறையா ஊற்றிட்டே இருப்பானுங்க. இன்னும் நிறைய எதிரிய கொந்தளிப்பாங்க. கொந்தளிச்சு என்ன நடக்குதுன்னு தெரியாமலே சிலலாம் கொந்தளிப்பாங்க. எதுக்கு தெரியுமா கொந்தளிக்கிறான்? அவன் ஆசீர்வாதத்தை இழந்துருவான். அவன் கொந்தளிக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் தப்பிக்காது. அவன் இருக்கிறதையும் இழந்துருவான். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. 3வது ஆசீர்வாதத்துக்கு போவோம். 3வது பாயிண்ட், எஸ்கேப் ஃப்ரம் எனிமீஸ் ட்ராப். எஸ்கேப் ஃப்ரம் எனிமி ட்ராப். எல்லா விதமான பிசாசினுடைய தந்திரமான கண்ணியிலிருந்து கர்த்தர் தப்புவிக்க வைக்கிறார். நம்பர் 1, ஃப்ரம் த பாண்டேஜ், சின்லேருந்து விடுதலை. நம்பர் 2, எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை, தப்பிக்கிறது. நம்பர் 3, எல்லா விதமான பிசாசின் எனிமீஸ், தந்திரமான எதிரிகளிடத்திலிருந்து தப்பிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே வசனம் தான் சங்கீதம் 91:3 பாருங்க. அதே மாதிரி தான் போட்டிருக்கு. அந்த வார்த்தையும் படிங்களேன். அவன் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்தவராயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. வேடனுடைய கண்ணி அதுல தப்பிக்க வச்சார். அடுத்தது பாலாக்கும் எல்லா கொள்ளை நோய்களுக்கும். எவ்வளவோ விதமான வியாதி, எவ்வளவோ விதமான வியாதி.
நான் நேற்று காலையில் முந்தா நேற்று வெள்ளிக்கிழமை ப்ரேயரை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லேப்டாப் ஆன் பண்ணும்போது FGBC ஜான்சன் ஜாய்சனோட லைவ் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஆராதனை முடிஞ்சு செய்தி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 ஜபக்குறிப்பை வாசித்தார். அந்த 20 ஜபக்குறிப்பில் 15 ஜபக்குறிப்பு 15 பேர்த்துக்கு கேன்சர். என்னதுங்க? 20 ஜபக்குறிப்பை வாசிக்கிறாரு, ஜபிக்க போகிறோம் இப்பொழுதுன்னு. அதில் 15 ஜபக்குறிப்பு வாசிக்கிறாரு. இவர்களுக்கு லிவர் கேன்சர், இவர்களுக்கு ஸ்டொமக் கேன்சர், இவர்களுக்கு கிட்னி கேன்சர், இவங்களுக்கு பிரெயின் கேன்சர் அப்படின்னு கேன்சர் கேன்சர் கேன்சர்னு ஒரு 15 நபர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது, பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறார். எல்லா விதமான கொள்ளை நோயும் வந்துச்சு. அந்த கொள்ளை நோயெல்லாம் நம்மளும் சந்திச்சோம். ஆனால் ஒருத்தர் கூட நம்ம மாட்டல. எல்லாருமே சொல்லுங்க, தப்பிச்சோம். கர்த்தர் தப்பிக்க வச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. இதுதான் தப்பிக்க வைக்கும் ஆசீர்வாதம். இதுதான் தப்பிச்ச ஆசீர்வாதம். ஒருவேளை அப்பவே நான் போய் சேர்ந்திருந்தேன்னா, அப்பவே என் குடும்பத்தில் ஒருத்தர் போயிருந்தாங்கன்னா, ஆனா யாருமே போகாம எல்லாத்தையும் தப்பிக்க வச்சு இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்தி இருக்கிறார்ல, அதுதான் தேவனுடைய சொல்லுங்க தப்பிக்க வைக்கும் ஆசீர்வாதம். புரிஞ்சா உங்களுக்கு என்னன்னு? அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சிட்டு இருக்கிறார்ல, அதுவே தேவனுடைய தப்பிக்க வைக்கும் ஆசீர்வாதம். தேவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். தப்பிக்க வைக்கும் ஆசீர்வாதம். என்னை தப்பித்து பிழைத்து ஒருவனும் துரத்தாமலே ஒருத்தன் ஓடுவானா. நீதிமொழியில் வசனம் இருக்குது. எப்படி? ஒருவரும் துரத்த கூடாதபடி இருந்துமே அவன் ஓடிட்டு இருக்கிறான். யாரோ ஒருத்தர் துரத்துறாங்கிற நினைப்புலே ஓடுறான். கர்த்தர் நம்மை தப்பிக்க வைக்கிறார். கர்த்தர் நம்மை தப்பிக்க வைக்கிறார். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் ஆக்ட்ஸ் சாப்டர் 12 verse 1-19 வரிசையை வாசிக்கலாம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செஞ்சிட்டான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர் சேவகர்களாக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். நல்லா கவனிங்க, நமக்கு தெரியும் பேதுரு சிறைச்சாலை வச்சுட்டாங்க. எப்படி 4 வகுப்பா வைக்கிறானுங்க அவனை காக்கும்படிக்கு. நல்லா கவனிங்களேன், வகுப்புக்கு 4 போர் சேவகர்களாக ஏற்படுத்திய 4 வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தான். அப்படின்னா 4x4 4 அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகர்கள். சரி, அப்போ ஒரு வகுப்புக்கு 4 பேர் ஏற்படுத்தி 4 வகுப்புகள். அப்படின்னா எத்தனை? 4 4x4 16 தானே? 16. எஸ், 16 பேர் ஒருத்தனை பாதுகாக்கிறதுக்கு. எதுக்கு தெரியுமா? தப்பிச்சு போயிடக்கூடாதுங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். போடல. என்னதுங்க? சபையார் அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள் போடல. எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஊக்கத்தோடு பாரத்தோடு. எப்படியாவது அவன் வெளியில் தப்பிச்சிடணுமையா? சொல்லுங்க ஆண்டவரே, எப்படியாவது அவனை தப்புவீங்க, எப்படியாவது தப்புவீங்க ஆண்டவரே, எப்படியாவது தப்புவீங்க ஆண்டவரே. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை தெரியுமா? அதுதான் அடிக்கடி சொல்லுவேன். ஒருத்தருக்காக ஒருத்தர் விசாரிக்கணும், என்ன சூழ்நிலை இருக்கிறார்கள் பார்க்கணும், கேட்கணும், ஜபிக்கணும். அப்பதான் பாருங்களேன், சபையார் அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், அவனுக்காக யார் ஜபித்து கொண்டிருக்கிறார்? யாரோ ஒருத்தன் எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருந்தானா நமக்கு என்ன கவலை? நம்ம நல்லா இருக்கோம்ல வெளியில ஃப்ரீயா ஜாலியா. அப்படியாக இருதயம் இல்லை. இது என் வீட்டுக்கு வந்தா பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை, அது அவங்க பார்த்துக்கிட்டோம். பக்கத்தில் இருக்கிற விசுவாசிக்கு பிரச்சனை, அவங்கள பார்த்துக்கிட்டோம். இல்லை, வசனம் என்ன போட்டிருக்குது? பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது யார் ஜெபித்தார்கள்? சபையார். எதுக்காக? அவனை வெளியில கொண்டு வாங்க ஆண்டவரே, அவனை தப்பிக்க வைங்க ஆண்டவரே, அவன் வெளியில வரணும் ஆண்டவரே.
இதெல்லாம் தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு. இப்போ நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக, நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதுதான் நாம் இருவரும் மாற்றி மாற்றி ஜெபித்து கொண்டுகிற தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கொள்கிற ஒரு காரியம். சபையார் ஊக்கத்தோடு அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க. எதுக்கு தெரியுமா? எப்படியாவது அவன் இதுல இருந்து வெளியே வந்துடணும். 6ஆம் வசனம் வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே அவனை ராஜா என்னைக்கு கொண்டு வரணும்னு வச்சிருந்தானோ அந்த நாள் தெரியாது. ஆனா அந்த நாளைக்கு குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு. இதெல்லாம் பத்தாதுன்னு எத்தனை பேர் ஏற்கனவே 4 வகுப்புல 4 பேர்ல கிட்டத்தட்ட 16 பேர் நிக்கிறான். அது பத்தாதுன்னு சங்கிலியில கட்டப்பட்ட 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். பத்தாதுன்னு உள்ள வேற 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க. 2 பேருக்கு நடுவுல சங்கிலி ஓட்டு. பயங்கரமான ஆளியா, இவனை வெளியில விட்டோம்னா அவ்வளவுதான் சொல்லி இவனை தப்பிக்கவே விட்டுறக்கூடாது. சரி, அவ்வளோ பெரிய ஆளா பேதுரு? ஒரு மீன் பிடிக்கிறவன். ஆனால் ஏன் அப்படி செஞ்சாங்க தெரியுமா? அவனுக்குள்ளே இருந்த தேவனால. அவனை பார்த்து பயம் இல்லை. நிறைய பேத்துக்கு என்னை பார்த்து பயம் இல்லை, ஆனால் என்னை பார்த்து தான் பயப்படுறான். ஆனால் என்னை பார்த்து பயம் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற. நான் என்னையே சொல்லலை, உங்களே தான் சொல்கிறேன். என்னையே குறுகுறு வாக்குறீங்க. என்னன்னு சொல்றது யார? என்ன சொல்லுங்க. என்னை பார்த்து பயப்படுகிறது. ஆமா, என்னை பார்த்து பயப்படுறது இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆண்டா. இப்ப என்னன்னா, இவனை பார்த்திருந்தானுன்னா ஈஸியா அவனை வெளியில விட்டுருக்க முடியும். அவன் பிடிச்சி அங்கேயே அமுக்கி சாவடிச்சிருப்பானுங்க. ஆனா இவ்வளவு ஸ்டெப்பை, இவ்வளவு பாதுகாப்பு ஏற்படுத்தினது நல்லா கவனிங்க. கர்த்தர் எப்படி தப்பிக்க வைக்கிறாரு சொல்லுங்க. இன்னைக்கு பேசுகிற தப்பிக்கும் ஆசீர்வாதம் தான். 16 பேர் நிற்கிறான், 2 பேர் பக்கத்தில். இது பத்தாத சங்கிலிகள் எல்லாத்தினால கட்டப்பட்டு இருக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எப்படி தப்பிக்க வைக்கிறார். சபையார் எங்கேயோ உட்கார்ந்து அவன் சங்கிலி அறலட்டும், அவன் வெளியில் வரணும், அவன் சங்கிலி அறணும், அவன் வெளியில் வரணும். இப்படியே அவங்க ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணுறீங்க நீங்கள்? ஊக்கத்தோடு சொல்லுங்க. ஊக்கத்தோடு. தூக்கத்தோடு இல்லை, ஊக்கத்தோடு. 2 ஒரே மாதிரி இருக்கு, தூக்கம் ஊக்கம்னு. ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணால் எல்லாம் நடக்கும். சில நேரங்கள் ஜெபம் பண்ணாதனால தான் நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. இப்போ வசனம் பாருங்க. 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். நம்மளால சூப்பராக தூங்கிட்டு இருக்கிறார். எந்த கவலையும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. வாசிங்க. காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அவனுங்க வேலை என்ன தெரியுமா? இவனை வெளியே விட்டுறக்கூடாது. சொல்லுங்க, வெளியே விட்டுற, தப்பிச்சிடக்கூடாது. சொல்லுங்க இந்த வார்த்தையை, தப்பிச்சிடக்கூடாது, தப்பித்து விடக்கூடாது. இவனை தப்பிக்க விட்டுறாத, தப்பிக்க விட்டுறாத. தப்பிச்சிட்டா சொல்லுங்க, தப்பிச்சிட்டா தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுவான். தேவ ஆசீர்வாதம். தப்பிக்க விட்டுறாதீங்கடா, தப்பிக்க விட்டுறாதீங்க. இவனை கெடுக்கணும், இவன் ஆசீர்வாதத்தை கெடுக்கணும், இவன் நல்லா இருக்க கூடாது, இவனை தடுத்து நிறுத்தணும். புரியுதா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒண்ணுமே இருக்காது, ஆனாலும் பொறாமப்படுவான். எப்படி? இப்ப இருக்கிற நான் தெருவுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. எப்படி? இப்போ இருக்கிற தெருவுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் தெருவில் இருக்க அத்தனை பேரும் என் மேலே பொறாமப்படுறான். அது எனக்கே தெரியும். ஒருத்தன் சொல்கிறான், இவன் வந்ததுக்கு அப்புறம்தான் அப்படிங்கிறான். நான் சொன்னேன், டேய் நான் போயிடுவேன்டா, நான் இங்கே இருக்க போகிறதில்ல, நீங்கள் தான்டா சொந்த வீட்டுக்காரன், நான் வாடகை வீட்டுக்காரன்டா, எப்போ வேணாலும் கிளம்பிடுடா. என்னை பார்த்து ஏன்டா இப்படி ஸ்டமக் பர்னிங் ஆகுறீங்க? சிலருக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது, ஆனாலும் அப்படின்னு கொந்தளிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதம் ஒன்று இருக்குல்ல. கர்த்தர் மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி நம்மளை நடத்துறாரு பாருங்க, அந்த நடத்துதல் அதை பார்க்கும்போதே அவனுக்கெல்லாம் சொல்லுங்க ஸ்டொமக் பர்னிங். ஆமா, இங்க என்ன தெரியுமா? விட்டுறாத இவனே, சொல்லுங்க, விட்டுறாத வெளியே.
வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. வெரி சிம்பிள். தேவ மனிதன் வந்து நின்றான், அவனை தட்டினான், அவன் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் அவிழ்ந்து விட்டது. ஆமென். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாவீர்கள். ஆமென். சங்கிலியை அவித்து விட்டார்கள்னு போடல, விழாவில் தட்டினா, தம்பி எந்திரி, போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு கட்டளை வந்துருச்சு. யார்கிட்ட இருந்து? ஏரோது கிட்ட இருந்து வரல, ராஜா கிட்ட இருந்து வரல. யார்கிட்ட இருந்து? தேவனிடத்திலிருந்து. உன்னை படைத்த தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு கட்டளை வந்தது. வாசிங்க. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி எந்திரி, ரச மாட்டு, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். ரச மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு வாசிங்க. தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். என் பின்னாடி வா, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை நல்லா கவனிச்சிங்களா? என்னது? என் பின்னாடி வா. ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே நீ வலையை விட்டுட்டு என் பின்னாடி வந்துரு. நல்லா கவனிங்க. இங்கே திரும்பி 2வது தடவை ஆண்டவர் சொல்றாரு, எழுப்பி விட்டு என் பின்னாடி வந்துரு, அவ்வளவுதான். நிறைய நேரம் அவர் பின்னாடி போகாதனால தான் எனக்கு நிறைய விஷயம் தெரியல, புரியல. வாசிங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும், நல்லா கவனிங்க, ஒரு விஷனை போல நினைச்சிட்டு நடந்து போறான். சரி போவோம் போ அப்படின்னு கனவுல. இப்ப நல்லா கவனிங்க என்னென்ன பாயிண்ட்னு அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அவன் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எத்தனை செக்யூரிட்டி! எல்லாம் தப்பிக்க வச்சு சொல்லுங்க, தப்பிக்க வைத்து அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டார். எப்ப உங்களை தப்பிக்க வைக்கணும்னு அவருக்கு தெரியும். நம்ம அவரோட இருந்தா. அடுத்தது, சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண. நிறைய நேரம் என்னால் ஏன் தப்பிக்க முடியல தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணல. நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா நான் தப்பிச்சிருப்பேன். இப்போ பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து, இல்லை உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா உன் குடும்பம் தப்பிச்சிருக்கு. நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணாலும் உன் குடும்பம் தப்பிக்காம மாட்டிக்கிச்சு. நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணிருந்தீங்கன்னா சர்ச்சை விட்டு போயிருப்பியா? நான் இதை தானே சொன்னேன், ஒழுங்கு மரியாதையா உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற உனக்கு வக்கு இல்லாம துப்பு இல்லாம ஜெபம் பண்ண முடியாம எவன் மேலேயோ பழிய போட்டுட்டு போற. எப்படி புரியுதா? எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருங்க, என் வயிற்று வலி சரியாயிரும். ஆயிருமா? என் வயிற்று வலிக்கு நான் தான் போகணும். ஆமாம், நான் தான் டாக்டர் போகணும். டாக்டர் எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு எப்படிலாம் வலிச்சது தெரியுமா அப்படின்னு டாக்டர்கிட்ட விளக்கமெல்லாம் கொடுப்போம். அவர் நம்ம கொடுக்குற விளக்கத்தை கேட்டுட்டு ஒரு சில மாத்திரை கொடுப்பாரு, அதை வாங்கி சாப்பிட்றோம். இல்லைங்க, நாங்களாம் ஜெபம் பண்ண மாட்டோம். சர்ச்சுன்னு எதுக்கு இருக்குது? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக, நீங்கள் பிரயாசப்படுங்க. தரிசனம்லாம் சொல்லக்கூடாது எங்ககிட்டலாம். அங்கே ஒரு வார்த்தையை நோட் பண்ணீங்களா? பேதுரு தரிசனம் காண்கிறது போல அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஏற்கனவே நிறைய தரிசனத்தை, ஆமாம், இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலமில் நீங்கள் பார்க்கணும். இந்த ஏன் இதை மட்டும் ரொம்ப டீப்பாக பேசுகிறேன் நான், அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இதுதான் கடைசி பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்டு தான். இதில் தான் நிறைய ஸ்டஃப் இருக்குது. தரிசனம் காண்கிறது போல, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. எங்கே இருக்குது இந்த வார்த்தை?
9 அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்து. அப்படின்னா he already knew the visions. தரிசனம் தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவனுக்கு தெரிந்தபடினால அதை தரிசனம் நினைச்சிட்டு இருந்திருக்கிறான். தீர்க்க தரிசனம் அவனுக்கு ஏற்கனவே தேவனால கொடுக்கப்பட்டது என்பதை அவன் உணர்ந்தபடினால அறிந்தபடினால தான் இதுவும் அதுதான் என்று நினைத்து கொண்டிருந்தான். அதுக்கு தான் நான் சொன்னேன், தேவன் தரிசனம் காட்டுறாரா, தேவன் வெளிப்படுத்துறாரா, இதெல்லாம் எவனுக்கு புரியுது? அந்த தரிசனத்தின் அனுபவம் இருக்கிறவனுக்கு தானே புரியும். அந்த தரிசனத்திற்குள்ளாக அனுபவிக்கப்பட்டவங்களுக்கு தான் தரிசனம் என்னன்னு சொன்னாதா புரியும். இல்லைன்னா பாஸ்டர் எங்களை பற்றி தப்பா சொல்றாரு. ஏன் தெரியுமா? உன் கண்ணு தப்பா இருக்குது, அதனால உன் கண்ணு காது எல்லாம் மூக்கு வாயு எல்லாமே தப்பா தான் புரியும். இவனுக்கு எப்படி புரிஞ்சுதான்? தரிசனம் காண்கிறதா. ஏன் தரிசனம் காண்கிற மாதிரி புரிஞ்சுது? அவன் ஏற்கனவே ஜபத்தில் இருந்தபடினால, ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்தபடினால, தேவன் அவனுக்கு நிறைய தரிசனத்தை காண்பித்தபடினால அவன் இதுவும் தேவன் காட்டுகிற தரிசனம் என்று நினைத்து கொண்டிருந்தான். பழக்கம் வந்துருச்சா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழக்கம் எப்படி வந்துச்சு? எகிப்தின் பழக்கம் வந்துருச்சு. காரணம் என்ன? அவன் அதில் பழக்கப்பட்டுட்டான். சொல்லுவாங்க, பழக்க தோஷத்தில் பேசிட்டேன். என்னது தோஷத்திலையா? ஆமாங்க, ஒரு பழக்கத்தில் அப்படியே வந்துருச்சு. பழக்கம்தான் எல்லாமே பிரச்சனை. எதிலே பழகுறோம்? ஆவியிலே பழகுறோமா, தேவனுக்குள்ள பழகுறோமா, தேவனால் பழகுறோமா? எது என்னை தப்பிக்க வைக்குது, எது என்னை கனப்படுத்துது, எது என்னை உயர்த்துது, எது என்னை மேன்மைப்படுத்துச்சு, எது எனக்கு ஆசீர்வாதத்தை தந்துச்சு, எது என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துச்சு, இதெல்லாம் யோசிச்சா இதுல பழக்கப்பட்டவர்களாக இருந்தா. அதான் பவுல் சொல்லுவார், சிறு வயது முதலாவே நீ இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ அறிந்தவன் தானே. தெரியுதுங்க, ஆனாலும் நான் பழக்கப்படலைங்க. சொல்லுவாங்க, கட்டில் பழக்கம் தொட்டில் பழக்கம். என்னது சுடுகாடு? என்னது கரெக்ட் தானே? தப்பா போய் சொல்லிட்டேனா? இல்லையா? கரெக்ட் தான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு. ஆமா, இங்க பழகி 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 சாவர வரைக்கும் பழக்கமே அப்படிதான். மாறவே இல்லை. எது என்னன்னு புரியவே இல்லை. நிறைய பேத்துக்கு சத்தியம் என்னன்னு தெரியல, தப்பிக்க வைக்கிறது என்னன்னு தெரியல. இவனுக்கு எப்படி புரிஞ்சுதான்? ஒரு தரிசனத்தை காண்கிறது போல. சொல்லுங்க, ஒரு தரிசனம் காண்கிறது போல. அப்ப நான் தரிசனத்தை பார்க்கணும். நான் தரிசனம் பார்த்தாதான் தரிசனம் பார்க்கறது, தரிசனம் என்னங்கிறது எனக்கு புரியும். இது தரிசனம் தானான்னு புரியும். புரியுதா? அபிஷேகத்தில் நிறைஞ்சு அபிஷேகம் பெற்றுக்கொண்டாதான் இது அபிஷேகம் தானா அப்படிங்கிறது எனக்கு புரியும். ஏன் நம்மளால அனலைஸ் பண்ண முடியல தெரியுமா? இது சரியா இது தவறான்னு ஏன் புரிந்து கொள்ள முடியல தெரியுமா? அதுல நம்ம பழகல. இது சரி இது தவறுன்னு ஆவியில பழக்கப்பட்டவர்களா இருந்திருந்தோம் என்றால், எது நம்மளை தப்பிக்க வைக்கிறது, எது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்றதை புரிந்து கொண்ட இருதயமும் மனக்கண்களும் இருதய கண்களும் இருந்தால் நம்ம புரிஞ்சுக்குவோம். புரியுதா உங்களுக்கு? என்ன புரிஞ்சுச்சா? இப்ப இவனை தப்பிக்க வைக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரால் வந்தது, மனுஷனால் வந்ததல்ல. இவன் ஒரு தரிசனத்தை காண்கிறது போல. 11 பேதுருவுக்கு தெளிவு வந்த போது பாருங்களேன். இப்ப இவன் இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கான்? ஒரு தரிசனம் போலவே. ஏன்னா நிறைய தரிசனத்தை பார்த்துட்டேன் நான். ஒருவேளை இதுவும் தரிசனம் போலவே இருக்கும், தரிசனம் தான் போல, தரிசனம் தான் போல, தரிசனம் தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேவன் தப்பிக்க வைத்ததை அவன் புரியுறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய ஆவியில ஸ்பிரிட்ல அவன் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறான். ஆவியானவர் அவனை ஸ்பிரிட்லயே கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை மண்ணை எடுத்து மண்ணை வச்சு மண்ணினாலே உருவாக்கி எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? அப்படியே அவன் மேல ஊதுறார். மனுஷன் என்னன்னா ஜீவ ஆத்மா ஆகிறான். உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை பார்த்து ஏன் என்னை இப்படி உருவாக்கின. இன்னைக்கு 10 மணிக்கு நான் பேசுவேன், பயங்கரமா இருக்கும். 21வது நாள் ஜெபம், கடைசி நாள் ஜெபம் ஆன்லைனில் நீங்கள் பாருங்கள். 10வது நாள் 10 மணிக்கு 21வது நாள் கடைசி நாள் ஜெபம்
10 மணிக்கு யூடியூப்பில் வரும். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஆண்டவர் பேசுகிறார், குயவன் வீட்டுக்கு போ. அதை நான் பேசியிருக்கேன். உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை பார்த்து ஏன் என்னை இப்படி உருவாக்கினீர் என்று கேட்கிறதுக்கு அதற்கு அதிகாரம் இல்லை. தப்பிக்க வச்ச ஆண்டவர்கிட்ட ஏதுக்கு என்ன தப்பிக்க வச்ச நீ அப்படின்னு கேட்க வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல. இப்பதான் இவனுக்கு தெளிவு வந்திருக்குது. ரைட், வாசிங்க. ஏரோதின் கைக்கு யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். வாசிங்க. அவன் இப்படி நிச்சயத்தை கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜெபம் பண்ணி அங்கேயும் பாருங்க, பாத்தீங்களா, எல்லா இடத்துலையும் ஜெபம் தான் வரும். நமக்கு தான் ஜெபம்னு நடத்தினாவே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஜெபம்னாவே வரமாட்டேங்கிறான். அப்படியே நேற்றெல்லாம் ஜூம் மீட்டிங்கில் 3 பேர் உட்காந்துருந்தோம், தெரியுமா? எத்தனை பேர்? ஜூம் மீட்டிங் 8 மணிக்கு தொடங்கும் போது நானும் ராகவி மட்டும் தான் உட்காந்துருந்தோம். 2 பேர் தான் உட்காந்துருந்தோம். 8 மணிக்கு நான் பார்த்துட்டே இருந்தேன், வருவார்களா. அப்போ தான் சிந்து உள்ளே வந்துச்சு. நாங்கள் 3 பேர் ஒரு புக்கே படித்து முடிச்சிட்டோம். 2 தீமோத்தேயு படித்து முடிச்சிட்டோம். ஒருத்தரும் உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஜெபம் அங்கே ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப எங்க இவன் சிறைச்சாலை இருக்கும் போது ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. இவன் விடுதலையாகி வெளியே வந்துட்டான், வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். நல்லா கவனிங்களேன். தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான், அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இவன் சிறைச்சாலையில் இருக்கும் போது சொல்லுங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இவன் வெளியில வந்து நின்றுட்டு இருக்கிறான் கதவு கிட்ட, அங்கேயும் பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தார். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தை கதவை திறவாமல் உள்ளோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தான். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவங்களுக்கு என்னன்னா, டே அவன் எல்லாம் தப்பிச்சு வெளியில வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. சபையாருக்கு என்ன ஒரு பாயிண்ட்ல முடிவு பண்ணிட்டாங்க, அவன் எத்தனை காவல் தாண்டி உள்ள உட்கார்ந்து வச்சுட்டு இருக்கிறாங்க சங்கிலிகளே, எப்படா அவன் வெளியே வருவான்? நீ பிதற்றுகிறாய் ரோதை, நீ பிதற்றுகிறாய், நீ ஏதோ உளறிட்டு இருக்கிற, நீ ஏதோ கனவு உலகத்தில் இருக்கிற போல. அவன் எல்லாம் வந்திருக்கிறதுக்கு, பேதுருலாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சொல்லுங்க, வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க பாருங்களேன். அவங்க பிதற்றுகிறாய் என்று அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதிக்கிறாள். அவர்தாயா, எனக்கு தெரியுமையா, வந்துட்டாரியா அப்படின்னு. அப்பொழுது அவர்கள் அவளுடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். என்ன சொல்றாங்க? ஏய், நீ வேற எதையோ பார்த்துட்டு வந்து உளறிட்டு இருக்கிற போல, நீ இது சரியில்லை அப்படின்னு. வாசிங்க. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவனுக்கு என்னன்னா, நான் தப்பிச்சு வந்துட்டேன்டா, கதவை திறங்கடா, நான் உள்ள வரணும்டா, டேய் கதவை திறந்துங்கடா. அவர்கள் திறந்த போது ஒரு நிமிஷம். நிறைய நேரம் ஆண்டவர் இப்படிதான் வந்து நின்று நம்மளே தப்பிக்க வைக்கிறீங்க. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், திறங்கடா, டேய் திறடா, உள்ள வரணும்டா அப்படின்னா, ஒருவேளை இது ஆண்டவரா இருக்குமோ, இல்லைன்னா ஆண்டோடைய ஆவியா இருக்குமோ, இது ஒரு வேளை பேயா இருக்குமோ, இது ஒரு வேளை பிசாசா இருக்குமோ, இது மனுஷனா இருக்குமா, இல்லை இது மிருகமா இருக்குமா? ரொம்ப ஆவியில் ரொம்ப ஓவராக போயிட்டாலும் சில நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாயிடும். எப்படி சொல்கிறது புரிஞ்சிச்சா? ஆவியில் கொஞ்சம் அதிகமாக போயும் அது அப்படியே அந்த மூளை அந்த மாதிரி போயிடுதா. அதனால ஒருவேளை நீ வந்து அவனுடைய தூதனை பற்றி பேசுகிற போல, ஒருவேளை அவன் ஆவி வந்து உங்ககிட்ட நின்று பேசுதுன்னு நினைக்கிறேன். என்னமோ ஒரு ஏதோ அப்படின்னு போட்டு சிலர்லாம் போட்டு உருட்டு வாங்கி, தெரியுமா, குழப்பு வாங்கி. வசந்த வாசி. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஷாக்கிங், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷாக்கிங். நீ எப்படிடா இங்கே வந்த? உன்னை யாரா தப்பிக்க வச்சா? சொல்லுங்க, உன்னை யார் தப்பு வச்சா? உங்களை பார்த்து யாரா ஷாக் ஆயிருக்காங்களா?
அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? யாருமே சொன்னது இல்லையா? பேதுருவை பார்த்து அவர்கள் ஷாக் ஆயிட்டு பிரமித்து, நான் அந்த சம்பவத்துக்குள்ளேயே போயிட்டேன். எப்படி இருந்திருக்கும்? ஐயோ எப்படா வந்து தப்பிச்சு, ஒருவேளை எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட்டானோ, எப்படி வந்தான் தப்பிச்சு வேறு இங்கே வந்துட்டான், நம்மளையும் சேர்த்து எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஏற்கனவே பயங்கர மோசமானவங்க, ஐயோ இவன் வேறு தப்பிச்சு வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டானா, நம்மளும் சேர்ந்து போய் கம்பி என்னன்னுமே, ஐயோ எப்படி என்ன ஏதுன்னு போட்டு அசந்த வாசிக்கலாம். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையை அமர்த்தி, ஷாக்க குறங்கடா, தயவு செய்து அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தன்னை காவலிருந்து விடுதலை ஆக்கின விதத்தை அவருக்கு விவரித்து, அப்பதான் தெளிவா சொல்றான். எல்லாத்தையும் பேதுரு தெளிவா அவர்களுக்கு விவரித்து சொல்லி, இந்த செய்தியை யாக்கோப்புக்கும் சகோதரருக்கும் அறியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனான். ரைட், வாசிங்க. பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் நஞ்சமல்ல, கொஞ்சமல்ல, பயங்கர கலக்கம். ஏன்னா எத்தனை செக்யூரிட்டி, எத்தனை இது, அப்படிப்பட்ட ஒரு ஆளு நைட்டு காணாம போயிட்டான். செக்யூரிட்டியோடைய எல்லா நிலைமையும் இப்போ என்ன ஆக போகிறது அப்படின்னு எல்லாரும் நடுங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ராஜா நம்ம அத்தனை பேத்தையும் பிரேத குழியில் தள்ளிடுவான். இவ்வளவு செக்யூரிட்டி போட்டுமே அவன் எப்படா தப்பிச்சு பண்ண? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இத்தனை செக்யூரிட்டியும் தாண்ட வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய தப்பு வைக்கும் தேவனாக இருப்பார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சும்மா ஆண்டவரனை விடுதலையாக்காமல் இருக்கிறாரு, தப்பு வைக்காமல் இருக்கிறாரு, தப்பிக்க விடாமல் இருக்கிறாரு, ஏதோ பிடிச்சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு நான் முழிச்சிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் தப்பிக்க வைக்க தீர்மானம் பண்ணிவிட்டார் என்றால் அவர் எதையும் செய்வார். அவர் எதையும் செய்வார். அவரால் முடியாது எதுவுமே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. பொழுது விடிஞ்ச உடனே இங்கே அப்போ நைட்லாம் என்னடா பண்ணிருந்தீங்க? செக்யூரிட்டி சேவகர்கள் தூங்கிட்டானுங்க போல. அவன் தப்பிச்சு போனவனை நைட்டே பார்த்துருக்கணும்ல. அப்போ என்ன பண்ணிட்டானுங்க? விடிஞ்ச பொழுது தான் அவனுக்கு தெரிஞ்சு, இங்கே ஒருத்தர் இருந்தானே காணானா அப்படின்னு. வசனத்தை வாசிக்கலாம். 19. ஏரோது அவர்களை தேடி காணாமல் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு, அவ்வளவுதான் வாசிங்க. பின்பு யூதேய தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். நல்லா கவனிச்சிங்களா? என்னது? கொலை செய்ய அத்தனை பேரையும் கொண்டான். நீ ஒருத்தன் தப்பிக்க முடியாது. ஏன்டா எவ்வளவு பெரிய வேலை கொடுத்துருக்கிறேன், ஒன்றும் செய்யாம அவனை தப்பிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறீங்களான்னு அவனை கொண்டுட்டான். ஸோ நம்பர் 3 என்னதுங்க? எல்லா எதிரியின் சூழ்ச்சியின் கையில் தந்திரமான காரியத்தில் இருந்து கர்த்தர் நம்மை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். கடைசியா ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? எஸ்கேப் ஃப்ரம் ஜட்ஜ்மெண்ட். இது ரொம்ப முக்கியமானது. ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறது தான் பெருசு. ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறது தான் பெருசு. முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:9. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், தேவன் நம்மை என்னை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். அவரு கோபாக்கினைக்கென்று தீர்க்கப்படாம நியமிக்காம, ஐயா ஜட்ஜ்மெண்ட் டேல நீ ஏன் முன்னாடி நிற்கும் பொழுது நீ தப்பிக்கப்பட்டவனாக, நீ நியமிக்கப்பட்டவனாக, நீ எனக்கென்று just as Noah and his family escaped the flood through the ark, Jesus is our ark of salvation. எப்படி நோவாவை அவன் குடும்பத்தையும் அந்த மிகப்பெரிய அந்த அழிவிலிருந்து தப்பிக்க வைத்து அந்த பேழையை உண்டுவன செய்து அதிலே தேவன் அவர்களை எப்படி காப்பாற்றினாரோ அதே போல இந்த நாட்களிலே தேவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். காலங்கள் பொல்லாத காலங்களாக இருக்கிறது. காலங்கள் மிகவும் மோசமான சூழ்நிலையாக இருக்கிறது. ஜனங்கள் மிகவும், நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு வீட்டில் ஒரு அப்பாவுக்கு பையனுக்கு சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்ததில் அந்த பையன் டப்புன்னு ஒரே அடி அடித்து அவங்க பாப்பாவை கொன்னுட்டான். வீட்லேயே கொன்னுட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு
போகலாமா அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிட்டான் அடித்து. ஆட்டோவில் ஏறி, ஒரு ஆட்டோவை கை காட்டி ஆட்டோவில் ஏறி அந்த ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி போகும் பொழுது அந்த அம்மா அந்த பையனை பார்த்து, உங்கள் அப்பனை கொன்னுட்டியேடா அப்படின்னு அது சொல்லியிருக்குது. இந்த ஆட்டோக்காரனுக்கு இவனுக்கு உண்மையாக பேசுகிறானுங்களா இல்லை பொய் பேசுகிறானுங்களா கதை விடுறானுங்களா என்னன்னு தெரியலையேன்னு இவனுக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் இப்போ ஏதோ சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த ஆட்டோ டிரைவர் வந்து அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. சார், குடும்பம்னா பிரச்சனைலாம் இருக்க தான் சார் செய்யும், அதெல்லாம் அப்பா அம்மா அப்பா பிள்ளைகளுக்குள்ள சண்டை இருக்க தான் செய்யும், அதுக்குன்னு நம்ம அடிக்கிறதா அப்படிலாம் சாகலாம் அப்படின்னு பேச்சு கொடுக்கும்போது அப்படியே ஒரு கான்வர்சேஷன் வளருது. அப்புறம் இப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆட்டோ போயிட்டு இருக்குது. ஒரு சில தூரத்தில் போய் இவங்களை இறக்கி விடணும். அதுக்குள்ளே இந்த ஆட்டோ டிரைவருக்கு பயமும் ஒரு பக்கம் இருக்கிறது, இது உண்மையா என்பதும் தெரியவில்லை. அதுக்குள்ளே நிதானிச்சிட்டார் அந்த ஆட்டோ டிரைவர். நிதானித்து அதுக்குள்ளே அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து அவன் கொஞ்சம் கான்சியஸாக இல்லை அந்த பையங்கிறத புரிஞ்சு, அந்த அம்மாவோடைய பதட்டமான நிலையை புரிஞ்சு ஃபோன் வாங்கி அவங்க வேறு சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்து நீங்கள் சீக்கிரம் வீட்டை போய் பாருங்கன்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லி, இந்த ரன்னிங்லேயே ஆட்டோ டிரைவர் சொல்லி அவருடைய சகோதரன் வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது அங்கே தகப்பனார் மரித்து இருக்கிறார், கிடக்கிறார். உண்மை என்று தெரிந்து இவங்களை எப்படியாவது கொண்டு போய் ஸ்டேஷனில் சேர்த்துடணும். D1 ஸ்டேஷனில் டக்குன்னு ஆட்டோ கொண்டு போய் உள்ளே நிறுத்தி அந்த பையனை பிடிச்சி கொடுத்தாச்சு. நல்லா கவனிங்க, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சாதாரண விஷயம், ஒன்றுமே இல்லாத குடும்ப பிரச்சனைக்கே சொந்த தகப்பன் என்று பார்க்காமலே கொலை செய்கிற சர்வசாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கிற உலகம் இது. திஸ் இஸ், வி ஆர் நாட் இன் 60s or 70s. 60-70 நம்ம வாழல. திஸ் இஸ் 25. கோயம்புத்தூரில் ஒரு கணவனும் மனைவியும் வாகனத்தில் போகிறார்கள். இப்படி ரோடு திரும்பும் பொழுது அங்கேருந்து வந்த 2 இளைஞர்கள் பைக்கில் வந்தவன் இடிச்சிட்டான். ஒரு ஏதோ எதர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயந்தான் இது. தடுமாட்டத்தில் அவர்கள் வயதானவர்கள் கொஞ்சம் இடிச்சிட்டாங்க. சண்டை வந்துருச்சு அங்கே. அப்புறம் சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. இவர்கள் போய்விட்டார்கள். இந்த வாலிப பசங்க அந்த கோவத்தை, அந்த வாலிப மூர்க்கத்தை வச்சு இவங்களை பின்தொடர்ந்து போய் அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி ராத்திரி வேளையில் கணவன் மனைவி 2 பேரையும் கொண்டுட்டானுங்க. சிம்பிள் திங், ஒன்றும் இல்லை, ரோட்டில் போய் இடித்ததுக்கு கொலை செய்து விட்டாங்க, அவ்வளோதான். கோயம்புத்தூரில் பசங்கள்லாம் சேர்ந்து ரோட்டில் கேக் வெட்டுறானுங்க. நான் ஒன்றும் கதை சொல்லிட்டு இல்லை, நடந்த செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். ரோட்டில் நின்று கேக்கு வெட்டுறானு 4 பசங்க பிளாட்ஃபார்ம் ரோட்டில் நடைபாதையில். அப்போ ஒரு வயதானவர், ஒரு 60-65 மதிக்கத்தக்க ஒரு நபர் நடந்து போகிறார். ரோட்டில் நடந்து போகிறது இயல்பு தானே, எல்லாரும் போதான செய்வாங்க. போகும்பொழுது அந்த பசங்க கேக்கை வெட்டி ஏன்னு இது பண்ணும்போது அந்த கேக்கை அவர் மேலெல்லாம் தெரிக்குது. அவர், தம்பி என்ன தம்பி இப்படிலாம் வேறு என் மேலெல்லாம் கேட்கலாம் தெரியும், அப்படி தான் பண்ணுவேன் என்ன அப்படின்னு சண்டை வந்து கைகலப்பாகி அப்புறம் பெரிய இஷ்யூ ஆகி கடைசியில் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த வீட்டுக்கு போய் அந்த நபரை கொலை செய்து விட்டார்கள், அந்த 4 நபர்களும். இட்ஸ் ஸோ சிம்பிள். கொலை பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாகி போச்சு, சர்வசாதாரணமாக. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, இந்த சபை கட்டி கொண்டு இருக்கும் பொழுது நான் இங்கே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு வாகனத்தில் 2 நபர்கள் வந்து இங்கே நின்றார்கள். இந்த வாக்கியா பக்கத்தில் நின்னான். நான் எட்டி பார்த்து நின்றுருந்தேன். அப்படியே அதில் ஒருத்தன் உட்காந்துருந்தான். ஒருத்தன் மெதுவாக இறங்கி அப்படி இப்படின்னு தேடிட்டு இருந்தான். நான் என்னதான் தேடிட்டு இருக்கிறான்னு பார்த்தா, அப்படி எடுத்தான் பாருங்க, இவ்வளோ நீல கத்தி. என்னது இவ்வளோ நீல கத்தியை இங்கே மறைச்சி வச்சுருக்கானுங்க. அவன் எடுத்து எனக்கு தெரியாமல் அப்படி சொருவிட்டு டப்புன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். நான் பார்த்துட்டே நிற்கிறேன், என்னடா கத்தியை, இவ்வளோ நீல கத்தியை இங்கே ஒளிச்சு வச்சுருக்கிறீங்க? அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம், எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கண்ணு முன்னாடி இவ்வளோ நீல கத்தியை நம்ம இடத்துல இருந்து செடிக்குள்ளது எடுத்து பாக்கெட்டில் சொருவிட்டு போகிறோம். We are living in a terrible situation. புரியுதா உங்களுக்கு? என்னன்னா, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை தப்பிக்க வல்லவராய். அந்த கத்தியை பார்த்த உடனே எனக்கு நடுங்கிருச்சு. அவ்வளவு ஷார்ப்பாக அப்படியே கூர்மையாக அதை ஒரு சொருவுனானா முன்னாடி பின்னாடி எல்லாம் வெளியே வந்துடும். நான் கதை சொல்லலை, ஐ எம் நாட் டெல்லிங் ஸ்டோரிஸ்.
எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இன்றைக்கி வரைக்கும் தைரியமாக தேவ சமூகத்தில் வந்துட்டு போகிறோம். நாம் எப்படிப்பட்ட எங்கேயோ இல்லை, இங்கே. நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன், இன்னும் எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே. எப்படி இதை வேற நம்ம பார்த்துட்டோன்னு நினச்சி இவன் பார்த்துட்டான், இவனை முதல் போட்டு தள்ளணும்டா அப்படின்னு வந்துடுவான்ற வைங்க. இப்பெல்லாம் அப்படி தானே இருக்குது. தப்பிக்க வைக்கும் ஆசீர்வாதம், தப்பித்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தப்பிக்க வைக்கிறார். இப்போ புரியுதா தப்பிக்கும் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லுங்க. நோவாவின் நாட்களை கர்த்தர் எப்படி தப்பிக்க வச்சா? நோவா அவரது குடும்பத்தினரும் பேழை வழியாக வெள்ளத்தில் இருந்து தப்பித்தது போல இயேசு நமது ரட்சிப்பின் பேழையாக இருந்து தப்பிக்க வைக்கிறார். Those who put their faith in Christ will escape the final judgment and inherit eternal life. கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பவர்கள் இறுதி நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து நித்திய ஜீவனை பெறுவார்கள். நம்முடைய நோக்கம் எல்லாம் தெரியுமா? பரலோகம் தாய் வீடு. இன்னைக்கு செத்து போனா இந்த ஆத்துமா சாவறதுக்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, சாவும் பெரிய விஷயம் கிடையாது. செத்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம இல்லைனாலும் யாரோ ஒருத்தர் தூக்கி போட்டுருவாங்க. அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஒரு விஷயத்தை நேற்று வாசித்தேன். 4 பேர்த்த அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகு. ஏன்னா நீ செத்து போனால் நீயா போய் குடிலில் படுக்க முடியாது, உன்னை தூக்குறதுக்கு 4 பேர் வேணும்டா அப்படின்னு ஒருத்தர் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தார். எப்படி? தப்பிக்கும் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் நம்மை தப்பிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை தப்பிக்க வச்சு கொண்டிருக்கிறார். The blessing of escape. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு தப்பிக்க வச்சுட்டு இருக்காரு. முதல்ல கர்த்தரை புரிஞ்சு கொள்ளணும். என்னதுங்க? அவருடைய செயலையும் அவருடைய வல்லமையும் புரிஞ்சு கொள்ளணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிறது, இப்போ எனக்கு இவரை பிடிக்கல இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துருவேன். ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருந்தாதான் அவரை நான் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியும். அந்த புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் வரலைன்னா ஐ கேனாட் அட்ஜஸ்ட். புரிஞ்சு என்ன நான் சொன்னது? ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆண்டவர் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நான் அவரை சார்ந்து என்னை எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி என்னை நடத்துறாரு, கொண்டு போறாரு. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் என்னை எப்படி தப்பிக்க வச்சிட்டு இருக்கிறாரு, நான் செய்கிற செயல்களுக்கெல்லாம் கர்த்தர் எப்படி என்னை தப்பிக்க வச்சிட்டு இருக்கிறாரு, நான் நடக்கிற வழிகள் எல்லாம் கர்த்தர் எப்படி எல்லாம் தப்பிக்க வச்சிட்டு இருக்கிறாரு. சொல்லுங்க, கர்த்தர் எப்படி தப்பிக்க வச்சிட்டு இருக்காரு? கர்த்தர் எப்படி தப்பிக்க வச்சிட்டு இருக்கிறாரு? நம்மை ஒவ்வொரு நாளும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் எல்லா விதமான நிலையிலிருந்து கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்கிறார். அவரை புரிந்து கொள்ளணும், அவரை அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய அறிவை அறிகிற மேன்மைக்காக நான் எதையும் செய்வேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? எஸ் மை ஜீசஸ், எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவா. சொல்லுவோமா? எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவா. இறுதி வரை எப்போதும் நடத்துவா. இறுதி வரை எப்போதும் நடத்துவா. இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோ. இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோ. ஆமென் அல்லேலூயா. சொல்லுவோமா? ஆமென் அல்லேலூயா. ஆமென்.
சொல்லுங்க, எந்த பக்கம்? எந்த பக்கம் போனாலும் உடனிரு. இதுதான் வழி. பேசுவா, எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து. இதுதான் வழி. சொல்லுங்க, இறுதி வரை. இறுதி வரை எப்போதும் நடத்துகிற தேவனே. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவென்று. ஆமே, இயேசு நாமம். எந்த பக்கம் போனாலும் அவர் உடன் இருந்து தப்பிக்க வச்சு, இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றி வா. அவர் சொல்றது அதுதான். எந்த பக்கம் போனாலும் அவர் இருக்கிறாரு. அவர் என்ன நடத்துறாரு? சொல்லுங்க, அவர் நடத்துறாரு. அவர் என்ன தப்பிக்க வைக்கிறாரு. அவர் என்ன தப்பிக்க வைக்கிறாரு. அவர் என்ன தப்பிக்க வைக்கிறாரு. ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். ஏந்துவார், சொல்லுங்க, தாங்குவார், ஏந்துவார், தாங்குவார், ஏந்துவார், தாங்குவார், ஏந்துவார், தாங்குவார், ஏந்துவார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும், இப்ப தப்பிக்க வச்சவரு இனியும் தப்பிக்க வைப்பாரு. சொல்லுங்க, இம்மட்டும் கைவிடாதே, இனியும் தப்பிக்க வைப்பாரு. சொல்லுங்க, ஆமென். இம்மட்டும் கைவிடாதேவன், தாயின் வயிற்றில் தாங்கினார், தாங்குவாரு. தாயின் வயிற்றில் தாங்கினார். சொல்லுங்க பார்க்கலாம், தாங்குவார், தப்புவிப்பார். ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார், தப்புவிப்பார். தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. இது தப்புவிக்கிற ஆசீர்வாதம். இது தப்புவிக்கிற ஆசீர்வாதம். இது தப்பித்த ஆசீர்வாதம். தப்பிக்க வச்சு சில ஆசீர்வாதங்களை எனக்கென்று கர்த்தர் எங்கையில கொடுத்திருக்கிறாரு. சில நன்மைகள் வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அவர் என்னை தாங்கி ஏந்தி தப்பு வைத்து நடத்தின தேவன் இம்மட்டும் நடத்துகிறார். இனிமேலும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தப்பித்த ஆசீர்வாதம், தப்பு வைக்கும் ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. இனிமேலுமாக ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.